அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வைரலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, December 29, 2018 நீங்கள் பார்க்குற ஒரு சேனலுக்குமே மணி பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ட்ராய் தரப்பு வந்து ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க. அந்த ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சேனலுக்குமே இண்டிவிஜுவலாக மணி பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எதுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு சேனல், அதாவது டிஷ்ஷாக இருக்கலாம், கேபிளாக இருக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 100 சேனல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 100 சேனல் நீங்கள் மேக்ஸிமம் 30 சேனல் தான் வந்து பார்ப்பீங்க. பேலன்ஸ் 70 சேனல் வந்து பார்க்குறது கிடையாது. பட் அந்த 70 சேனலுக்குமே சேர்த்து தான் நீங்கள் மணி பே பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நீங்கள் பழைய சேனல் பார்க்குற பேக்கேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிகாஸ் ஒரு சேனலுக்கு மினிமம் 10 ரூபீஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் கூட 30 சேனல்ஸ்க்கு 300 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி வந்து போகுது. அதுதான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இது மணி அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் 100 சேனல்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த 100 சேனல்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு எதனா எக்ஸ்ட்ரா சேனல் பார்த்தா அதுக்கு மட்டுமே மணி பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த 100 சேனலுக்கு 130 பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 130யுமே கூட வந்து சேனலுக்கு கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டருக்காக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 100 சேனல்ஸ் என்னென்ன சேனல்லாம் வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது நார்மலான சேனல்ஸ் தான் வரும். என்னென்னா வந்து பொதிகை, கலைஞர் டிவி, கேப்டன் டிவி, இது மாதிரி நார்மலான சேனல்ஸ் தான் வரும் இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற சன் டிவி, ஸ்டார் விஜய்லாம் இதில் வராது. ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக தான் பே பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இதை பற்றி நான் இப்போ ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 100 சேனல்ஸ் வந்து கொடுத்துருவோம், அதுக்கு நீங்கள் 130 ரூபி பே பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் பார்க்குற எக்ஸ்ட்ரா சேனலுக்கு மணி பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றாங்க. ட்ராய் தரப்பு வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து நீங்கள் வந்து இப்போ அதாவது ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, இந்த மந்த்து ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டுருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் மந்த்து ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டிங்கன்னா அந்த மந்த் வந்து நீங்கள் அந்த சேனலை யூஸ் பண்ண தேவையில்ல. அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ராய் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு சேனலுக்குமே என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து, நீங்கள் என்னென்ன சேனல் பார்ப்பீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் December 28க்குள்ளே உங்கள் ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு December 29லேருந்து அந்த சேனல் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைனா அவங்க கொடுக்குற 100 சேனல்ஸ் மட்டுமே தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ராய் தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். பிகாஸ் December 28 நைட்டே வந்து இந்த ரூல் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு உங்கள் ஆப்ரேட்டர் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.